வருது. ஆகா, எத்தனை அழகான இயற்கை எழில் ஆயிரத்தில் சிறப்பை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அழகாக இருந்துட்டாலும் கூட அதில் இந்த நந்தவனத்தை பார்க்கின்ற பொழுது மிக சிறப்பாக இருக்கின்றது. ஆக இந்த இடத்தை பார்த்தால் மனிதன் வாழக்கூடிய இடம் தெரிந்தது. மனிதன் சொல்லக்கூடியவன் வெட்டி கொடுத்து வாழ வேண்டும். வெட்டி கொடுத்து வாழ்ந்தால் கெட்டு போவதில்லை, கெட்டு போவர்கள் வெட்டி கொடுப்பதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில பிறந்திருக்கிறோம், பிறப்பு எப்படி உண்மையோ அதே போல இறப்பும் உண்மை என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் பிறப்பு என்பது ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு என்பது ஒரு சரித்திரமாக இருக்கணும்னு ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்னது போல வாழ்க்கையில பிறந்திருக்கிறோம், இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த பூமியில எத்தனை பேர் வாழ்ந்தார்களோ இனிமே எத்தனை பேர் வாழ போகிறார்களோ அதே சொல்வார்கள். மண்ணாண்டவர் கோடி மனையாண்டவர் கோடி அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாள் வாடகை வீடு மாதிரி நம்ம இருந்துட்டு காடி வாங்கி போக வேண்டியது. அதுக்கெல்லாம் பார்த்தா நான் பெரிய ஆளு நீ பெரிய ஆளு அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா யாருக்கு யாரும் பெரிய ஆள் கிடையாது. வருகின்ற பொழுது எதையுமே கொண்டு வரல, போகிற பொழுது எதையுமே கொண்டு போவது கிடையாது. அதனால கடைசியா நம்மளோட கூட வர்றது ரெண்டே ரெண்டு. ஒண்ணு நாம் செய்த பாவம், இன்னொன்னு நம்ம செஞ்ச புண்ணியம். இதே கடைசியா கூட வரும். ஏன்னா நம்மள அறியாம பாவமும் பண்ணலாம், நம்மள அறியாம புண்ணியமும் பண்ணலாம். யதார்த்தமா சாப்பிடுறோம், சாப்பிடுறது சாப்பாடுல போய் மிச்சம் அடிப்பட்டோம்னா எத்தனை ஜீவராசி சாப்பிட்டுச்சுன்னா அது புண்ணியத்துடைய கணக்கு. யதார்த்தமா நடந்து போறோம், நடந்து போறவங்க தெரியாம ஒரு எறும்பு மூச்சு கொண்டோம்னா இது பாவத்துடைய கணக்கு. அதெல்லாம் தெரியாம நடக்கிறது. ஆனா சில பேர் தெரிஞ்சுக்கிட்டே பாவம் பண்ணுவேன். அவனை வெட்டுறானா வெட்டுவேன், குத்துறானா குத்துவேன், 50,000 1 லட்சம் அப்படின்னு பேசி இந்த மாதிரி பண்றாங்க. இருந்தாலும் இந்த பாவங்களுக்கெல்லாம் இங்க அதிகார பலத்துல பண பலத்துல இங்க உள்ள விசாரணைகள் எல்லாம் தப்பிச்சுட்டாலும் கூட மேல ஒரு விசாரணை இருக்கு. அந்த விசாரணையில யாரும் தப்ப முடியாது. என்ன கொப்பரை காஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொருத்த மேலையும் ஒரு நாளைக்கு என்ன பாவம் பண்றோம், என்ன புண்ணியம் பண்றோம்ன்றத எழுதுறதுக்கு ஒரு ஆளை நியமனம் பண்ணி இருக்கு. அதனால அடுத்தவங்களுக்கு உதவி செய்யலைனாலும் உபத்திரியம் பண்ணாம இருக்கணும். அதனால பெருமையாக இடத்தை பார்க்கின்ற பொழுது அதிலும் இந்த நந்தவனத்தை எல்லாம் பார்க்கின்ற பொழுது என்னதான் இருக்கிறது அப்படி என்பதை பார்த்தா
நல்லா சம்பாதிச்சிட்டியா அப்படின்னு அடுத்தவங்களை நினைச்சாலே நம்மளுக்கு கவலைன்றது வரும். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளுக்கு கீழே சாப்பாட்டு கூட வழி இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க, நம்மளையாவது அளவுக்கு ஆண்டை வச்சிருக்கிறானே அப்படின்னு பெருமையா நினைச்சா மனசு கவலை இல்லாம இருக்கும். அதனால எண்ணம் போல் வாழ்க்கையினாங்க நல்லதை செஞ்சா நல்லதே நடக்கும் என்ற தன்மையிலே பெருமையான இவர்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது பின்னெல்லாம் மரங்களும் என்னைக்கு அவர் ஒன்றான மலர்களும் சோயின் ஒளிக்கு அறிவியலை ஓசையும் பெருதுவட்ட நீர்களின் ஆழமும் படுத்த வளமையிலே பறந்து விரைந்து ஓடி பாயும் வசங்களையும் படர்ந்து விளைவை மனிதர்கள் மணித்தொழியும் எண்ணற்ற ஆவணங்கள் நினைக்க தெரியும் என்று என்னை கவரும் காரிக்குயில் வசியலாம் வருகின்ற பொழுது மிக அற்புதமாக அழகா வந்துட்டாலும் கூட ஏவருடைய இடத்திலே மலைகளையும் நதிகளையும் பார்க்கின்ற பொழுது அழகா இருந்தாலும் அதிலும் அந்த மலைகளிலே குற்றால மலையை பார்க்கின்ற பொழுது என்ன அழகாக இருக்கிறது. குற்றால மலையிலே குதித்து வந்த தமிழிலே வற்றாத பேரழகே நீராடு சென்றல் வந்தாத மடியிலே நீராடு தேறு வந்தது போலிருந்தது நீ வந்த போது போதை வந்தது போலிருந்தது நான் கண்ட போது கண்ணு கண்ண
கூட சொந்தக்காரர்கள் வள்ளி உடனே போகணும், உடனே பார்க்கணும், உடனே திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசை. அதனால ஏன் காலதாமம் வர்றீங்கன்னு நம்ம மேல கொஞ்சம் கோபமா இருப்பாங்க. கோபமா இருக்கிற பொண்ணை நம்ம தான் சரி பண்ணணும். ரொம்ப நம்ம தான் சரி பண்ணணும். ஏன்னா பெண்கள் கோபப்பட்டுனா இல்லம்மா அப்படிதான் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுற வார்த்தையில ஏன்னா நமக்கு பேசுறாலும் கோபமே இல்லாம பேசுறாங்கன்னு சொல்லி அப்படி வெட்கப்படுற அளவுக்கு நம்ம பேசணும். இருந்தாலும் சீக்கிரமா போய் கல்யாணம் சொல்லக்கூடிய ஒரு ஆசை. அதனால எனக்கும் கல்யாண ஆசை வந்துருச்சு அப்படின்ற காரணத்தினால கல்யாண ஆதி வந்த காரணத்தை கொள்ளவா
வீட்டை வந்துட்டாங்க. பிடிக்கணும் அந்த போனா வராது ரெண்டு, அது வேற ஆளு. வந்தால் போகாது ரெண்டு, வருவது போவது ரெண்டு. போனா வராது ரெண்டு அப்படின்னா உயிரும் மானமும் போனா திரும்ப வராது. வந்தால் போகாது புகழும் பழி சொல்லும். வருவதும் போவது ஒரு மனிதனா பிறந்துட்டா இன்பமும் துன்பமும் எல்லாம் வரத்தான். ஆமாங்க. நீங்க எங்கிட்டு மாறிய? நான் வெள்ளிமலை இருந்தேன். வெள்ளிமலை. ஆமாங்க. உங்க அப்பா வேறு? அப்பா சடையல். உங்க அம்மா வேறு? அம்மா சடைச்சி. உங்க வேறு? என் பேர் கண்டவன். அந்த நோக்கம் மானம் பிடிக்கும். மானா என்ன எந்த காலத்துல மானத்துக்கு வர்றது? மானம் வந்துருக்கல. நீ சொன்னா நான் நம்புறதா? அப்புறம் நீங்க இல்லைன்னா நான் நம்புறதா? நான் இருக்கிறது இல்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல. ஏங்க வராத வந்து சொல்ற அவசியம் எனக்கு இருக்கு. எனக்கு நீ வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்ற அவசியம் எனக்கு என்ன? அப்ப நீங்க போய் சொல்ற மாதிரி தெரியுதா? அப்ப நான் பாக்கல போய் நீங்க தேவையில்லாம பேசுறீங்க. தேவையில்லாம எதையும் பாக்கல. அப்புறம் என்ன வந்திருக்கின்றே அப்புறம் என்ன பேசுறீங்க? காரணம் இல்லாம தோரணம் கட்ட மாட்டாங்க. சரி, காரணம் இல்லாம தோரணம் கட்ட மாட்டாங்க. காரணம் இருக்கனாலே நான் வந்திருக்கேன். ஆமாங்க. காரணம் இருக்கு. ஆமாங்க. சின்ன பிள்ளைங்க உங்களுக்கு வலுப்பு வருமா? அதெல்லாம் எனக்கு வருது. கையில இரும்போட அழகிய அம்பு. அம்பா? அன்பா பிடிக்கின்றக்காக அம்பு. அன்பா பிடிக்க. ஆமாங்க. பரம்பரை வேட்டையா பஞ்சத்துக்கு வேட்டையா? பரம்பரையா எங்க குடும்பத்தோட எல்லாருமே வேட்டை. உங்க அப்பா என்ன வேட்டையாடி? அப்பா திமிரு கொண்ட காலையெல்லாம் அடைக்கிறாரு. உங்க அம்மா? எங்க அம்மா அலங்காரோட சிங்கத்தையே பிடிச்சிருக்காங்க. உங்க அண்ணன்? எங்க அண்ணன் பிடிச்சதே இந்த உலகத்துல யாருமே பிடிக்க முடியாது. பெரிய அதிசயம்னா எங்க அண்ணன் பிடிச்சதே. எங்க அண்ணன் என்ன பிடிச்சா தெரியுமா? என்னது? எலிய பிடிச்சிருக்காரு. எலி பிடிக்கிறது அதிசயமாங்க. உங்க தம்பி? என் தம்பி புலிய பிடிச்சிருக்கா. புலி? ஆமாங்க. பொட்டை எடுத்ததா எடுக்காது? 4 கால் சீவல உயிரோட இருக்கும் அந்த புலி. 4 கால்? ஆமா. நீங்க மானம் பிடிக்கணும். சிறு வயசுல ஓடி ஆடி வேட்டையாடுவீங்களோ? நிறைய ஓடி ஆடி வேட்டையாடி. இப்போ எப்போதுமே ஓடி ஆடி வேட்டையாடு. கீழே விழுந்துட்டேலா? அதெல்லாம் இல்லையே. காலில் முட்டை பத்து போட்டிருக்கீங்க. இது என்ன தெரியுமா? இந்த செடி சிட்டுக்கள் விரட்டி தின இல்லையா? விஷ சந்துக்கள் தீண்டி விடக்கூடாது என்பதற்காக உரம் போட்டிருக்கேன். உரம் போட்டு சரியா? சன்னியாசிக்கு உண்டு. குளத்துல ஒரு மாட்டு கொம்பு எனத்துக்கே ஈனப்படாது. இனத்தை காக்கணும். நீ பயிரை காக்கணும். காக்கணும்ல. ஆமாங்க. வந்தீங்க. ஆமா. தினை மாவுக்கு சரிங்க. ஒரு 3 உருண்டை தரேன் சாப்பிட்டு புறப்படுங்க. ஆனா சாப்பாடு கடைக்கு வந்திருக்கேன். அதான் எனக்கு மானத்தான் பிடிக்கணும். ஐயோ மானம் இல்லையா? நான் என்ன மானம் இல்லையா? அப்படியா? நீங்க கேட்டமாக கேட்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. மாணவி இருக்குங்க. ஆமா. இப்ப என்ன சொல்றீங்க? என்னுடைய விவரம் நீங்க யாரும் இல்ல. நானா? ஆமா. ஆத்தாளுக்கு பையன். உங்க ஆத்தா யாருங்க? உங்க அப்பாவுக்கு கொண்டாட்டி. உங்க அப்பா யாருங்க? ஆத்தாளுக்கு புடிச்சேன். அவங்க 2 பேருக்கு நீங்க உறவுங்க. உறவு என்னன்னு மருமைய நீ இருக்கு ஏன் பலத்துக்குங்கிற? உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கு நீங்க என்ன மருமையா? அப்பாவுக்கு அம்மாவுக்கு எப்படியா மருமையா முடியும்? உங்க அண்ணன் முதல் மகன், நான் 2வது வந்து மருமகன். உங்க அண்ணன் முதல் வந்ததுனால முதல் மகன், உங்க நீங்க 2வது மறுபடியும் பிறந்தனால மருமையா? ஆமா, நீ எல்லா பேருமே 2வது மருமையை கூப்பிடுங்க. சரிங்க. ஆமா, அதனால உங்க அப்பா பேரு நம்பிராஜன். நம்பி. உங்க அப்பா வேணா? அப்படின்னா உங்க அம்மா வேறு?
கம்ப்யூட்டர் நம்பி இல்ல. சரி இது வேற நம்பி கேட்கிற தம்பி வேடு வரல வேடு வேடு வேறு தம்பி அம்மா வேறு நங்கமோகனி நங்கை மோகனி தம்பி நங்கமோகனி அப்படின்னா நீங்க ஏழு அண்ணன் தம்பி வீரத்தேவை நீங்க ஏழு வீரத்தேவை அப்படின்னா உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்குங்களா? இல்லையா சடுகுட்டுக்கார மாதிரி ஜோசியம் சொல்றாரு. உங்க தங்கச்சி இருக்காங்க? ஆமா தங்கச்சி இருக்கா? தங்கச்சிக்கு பேர் வள்ளி தானே? வள்ளி தானே உங்க தங்கச்சி பேரு? உங்க தங்கச்சி பேர் வள்ளி தானே? அப்படின்னா வள்ளிக்கு அண்ணனோ நீ? அண்ணன் நோண்டி கிடையாது அண்ணன் வள்ளிக்கு அண்ணனோ நீ அப்படின்னு ஆச்சரியமா? ஆமா ஆமா என்ன தெரியுதா தெரியும் உங்களுக்கு? உங்களுக்கு தெரியும் எப்படி? கட்டையடி கட்டிய ஆமா கையில அம்பு வச்சிருக்கேன். சரி வேறு வந்துருக்கு. அப்ப தெரியுது உங்களுக்கு என்ன யாரும் தெரியுதா? தெரியல தெரியல என்ன பத்தி தெரியுதுங்க? காலையில யாரு கொடுத்தா உனக்கு? இன்னைக்கு போலையா இல்லையா? நாடகத்தினுடைய கதாநாயகன் இப்ப போய் 3 சாப்பிட்டு இருக்கேன். இருக்க அப்ப குறைய சாப்பிட்டு இருக்கேன். சரிங்க ஆமா அண்ணாத்தால் புரோமன்றையில இது கூட கொடுக்காம இருக்கு. நீ யார் இருக்கிற? நாங்கெல்லாம் கூட்டுக் கொள்றாங்க. சரிங்க விரதம் இருக்க நாங்க ஆடுறோம் ஓ திமுரு. எனக்கு தெரியா தெரியும் உங்களுக்கு தெரியலையா? என்னையா தெரியல? சின்ன பிள்ளைங்க எல்லாரும் பார்த்து எங்க வீட்டுல இருந்தீங்க நீ யாரையா எத்தமையா எங்க வீட்லயே இருந்து எங்க சொத்தெல்லாம் திண்டு தீர்த்துட்டு கடைசியில பார்த்து ரோசை வந்து நீங்க மச்சிரட்டு இருக்க கூடாது அப்படின்னு இங்க வந்தீங்கயா? தெரியா தெரியா? நல்லா யோசனை பாரு. சின்ன பிள்ளைங்க எல்லாரும் ரோட்ல இருந்தமே நம்ம வீட்டுக்கு பக்கத்துல அருப்பாய் மொதல் ஒரு உள்ள இருந்துச்சு நம்ம வீட்டு பக்கத்துல அந்த ஊழ மூசிட்ட விளக்கு மாத்தாடுவாங்க. நீதானியா போய் வாங்க. ஆமா கைய பிடிச்சு இழுத்து அவர் ஆத்தா பையன் விளக்கு அடிச்சு எனக்கு தெரியுதா? ஆப்பிளையா? ஆமா மாப்பிள்ள இடையில சொந்த விருப்பமும் தெரியல. சரிங்க சரிங்க நன்னி எனக்கு வந்த பிரச்சனை. இப்ப மானம் சொல்லல பொய் மானம் சொல்லல பொய் தேடி வந்தது எனக்கு அம்மா என்னைக்கு உண்மையை சொல்லுவாங்க. வண்டி வரக்குடையில திருப்போன வந்துருச்சு போ. சரி உங்க தங்கச்சி ஒரு பிள்ளை தானே? ஒரே ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளை சத்தம் கடிச்சாதான் அது யாரு? இந்த நாடகத்துல நம்ம 2 பேரும் தான் கொடுத்து வச்சாலு. நாடகத்துக்கு 9-10 பேர் வரல. நாடகத்துக்கு 9-10 பேர் வரல. இதுல என்ன நாங்க 2 பேரும் நம்ம 2 பேரும் மட்டும் என்ன கொடுத்து வச்சாரு? உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை. அவங்க கூட கட்டையை போட்டு அடிச்சு கிடக்காங்க. ஆமையா பணமும் கொடுத்து காசு கொடுத்து பணம் கொடுத்து காசு கொடுத்து நீங்க கட்டி பிடிக்க முடியாது. நான் கட்டி பிடிச்சேன். இன்னைக்கு கட்டியை கூட பிடிக்க. சரிங்க அப்ப இன்னொன்னு வந்து உங்காலன்னா கொண்டாட்டி வேணும். உங்களுக்கு கொண்டாட்டி அடைக்கிறாங்க. உங்களுக்கு தங்கச்சி இல்லையா? அப்படின்னா ஓ தங்கச்சி ஏன் கொண்டாட்டி உங்க தங்கச்சி ஓ கொண்டாட்டி அப்ப ஓ கொண்டாட்டி ஏன் கொண்டாட்டி 2 பேரும் 2 பேரும் உள்ள இருக்காங்க. அப்படிதானே? அப்ப போற மாதிரி போறேன் வர்ற மாதிரி வரட்டும். வள்ளி ஆளுநர் சரியா தெரியும். 1000 பொம்பளை வரையாங்க வள்ளி ஆளுநர் சின்ன பிள்ளையில பார்த்த மச்சா அப்படியே இருக்கு. ஒரு செய்ய சின்ன பிள்ளையில உங்க தங்கச்சி ஊனமுக்கு விட்டு வடிச்சுக்கிட்டு இருக்கு. அது சின்ன பிள்ளைல எல்லாரும் அப்படித்தாங்க. இப்ப உள்ள தரமா வளர்த்துருக்கேன். அப்படியா? பாக்குற கலவா இருக்குமா? நல்லா இருக்கு. அப்படியா? சரி அப்ப போற மாதிரி போடுவோம். சொல்லுங்க. புள்ளமணி பேத்தி மாதிரி. புள்ளமணி பேத்தி மாதிரியா? அப்படியா? சரி அப்ப நான் போறேன். சாலகனா ஆமா என்ன எங்க போறீங்க? பாட்டு போறீங்களா? அப்படியா? ஒரே வாயில
கொடுங்கய்யா. ஐயா, பேசிக்கிறேன். வர பொறுப்புல. உச்சந்தலையில் அடிச்ச மூளை மூக்கு வெளியில வந்துருங்க. என்ன பிரச்சனை? இது வள்ளி இல்லையா? போய் சொல்லுவா. போய் சொல்ல மாட்டேன். சின்ன பிள்ளைய வார்த்தை மச்சம் மச்சம் பொச்சம்லாம் இங்கே இருக்கு. மச்சமியா அப்படின்னா எனக்கு உனக்கு தங்கச்சியா? தங்கச்சியா 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 மலர்களை போல் தங்கை யாரும் ஆகிட்டாங்களா? உறங்குகிறாள் அண்ணன் வாயில வைப்பான் என்று. சரி அப்ப என்ன வச்சு மாதிரி கூப்பிடுங்க. அதான் அதிகமே மானை பிடிக்க வந்திருக்கிறார். மானை பிடிக்க யார் வந்திருக்கா? இனத்தவர்னா வேறவர்மா எங்க வந்திருக்காரு? மானை பிடித்து தாருமே. எதை பிடிக்க வந்திருக்காரு? மானமா யார் வந்திருக்கா? என்னடா முதல்ல இருந்து வர்றாங்க? இனத்தவரே எதை பிடிக்க வந்திருக்காரு? நான் மான பார்க்கல பார்க்கலையா? நீதான் உனக்கு உன் கண்டு தானே பார்த்துச்சா பார்க்கலான்னு தெரியும். அப்ப நான் பார்க்கலைன்றது எனக்கு தெரியும்ல. வாங்க போலாம். சரி வேற வேற எதுக்கு வந்திருக்காரு சொன்னா? இந்த வர்றாங்க ரெண்டாம் வாய்ப்பாளர்கள் வர்றாங்க. மானை பிடிக்க நீங்க ரெண்டு பேரும் வர எடுத்து கொடுத்துருக்கீங்களா? எங்கிருந்து வந்து என்ன தூக்கம் வந்தீங்க? 6 மாடல் 3000 வச்சு இங்க 6000 கட்டு போட்டு அப்படி வரவேற்பெல்லாம் கொடுத்தீங்களா? நான் கொடுக்கவா? கொடுங்க. குடும்பம் நல்ல குடும்பம் தான். தங்கச்சி கொடுக்கறதா அண்ணன் பார்க்கலாம். பூணு பூணு இருக்கு. வருக வருக வேற வேற வருக. உங்க சொல்லு அங்கே கொடுக்குறாங்க. ஓடியா அண்ணே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வாங்க போயிடலாம். இதுக்கே வாங்கிட்டா நல்லா இருக்கு. அடி வருக வருக வேற வேற வருக. விவேகத்தை செல்வம் இந்த காரியம் வெற்றி பெறும். வெற்றி மகிழ்ச்சி தரும். அந்த மகிழ்ச்சி நீண்ட காலம் வாழ்க்கை தரும். மனமாற வீண் என்ற சொல்லுகொண்டு வீணடி போட்டு வேட்டையாடுவதற்கு வேறு வரை வருக வருக வேண்டும் என்ற சார்பாகவும் இருக்கிற இந்த நாட்டு மக்களின் சார்பாகவும் வருக வருக வேண்டும் வரவேற்கிறேன். நீங்க யாரு? நீங்க எதற்காக வந்திருக்கீங்க? என்ன காரணமாக வந்திருக்கீங்க என்பதை தானே எடுத்து செப்புங்கள் பார்க்கலாம். அண்ணாத்தை எரித்தாலோட தனியான முறையை தகவல் இருக்கிற சரத்தாரை வழக்கம் போல் வெட்டிகளை புறப்படுகிற விதமான ஒரு மான் கூட்டம் மான் விடத்தில் திருமணங்கள் அலமாத்த ஒரு மான் அழகான மான் அவர்கிட்ட மானை பிடிக்கணும். கிட்ட அறிகின்ற பொழுது உங்க அண்ணன் அண்ணன் கெட்டிக்காரன் தடுத்து வைத்து விட்டார். தலைகின்ற முறையிலே தாமரை வரணும். மானை பிடிக்கணும். மானை சாதாரண கிடையாது. சாதாரண ஆமாங்க. அதனால இந்த வாடகை ஓயாம சரி அப்ப நீங்க என்னையா ஓயா சொல்லி கிளம்பியா நம்மளை வளர்க்குறாங்க. விடிய வரைக்கும் நாடகம் பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றி. அன்பு தாய்மார்கள்லாம் இந்த முருகன் வள்ளி மாலை மாத்தையில இருந்து குழவை போட்டு வாழ்த்திட்டு போங்க. உங்களுக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது. ஆமா நீ செல்வம் மைக் செட்டு உண்மையிலேயே அருமையான ஒளிபெருக்கி சொல்ல தேவையில்லை.
ஆனா நீனு நமக்கு போய் தாண்டி தர்ற. நான் என்ன சொல்லிக்கிட்டேன் அங்க போய் உடனெல்லாம் சிறுசில அடிச்சு வளர்த்துருந்தா நீ செல்வ ஒளிவிலைக்கு உரிமையாளருக்கும் அதில் பதிவுகின்ற எனது அன்பு தம்பிகளுக்கும் இயக்குநர்களுக்கு வேண்டியதும் இசைக்கலைஞர்களுக்கு ரொம்ப நன்றி. மாப்பிள்ள இங்க ஒரு நிமிஷம் ஏதோ பிளான் பண்ணி மாப்பிள்ள உன்னை மாதிரி பப்புன்னு உலகத்துல இல்ல நல்லா நல்லா செஞ்ச இந்த ஒரு நிமிஷம் அண்ணா மாப்பிள்ள நல்லா செஞ்சிய மறக்க என் மலத்தை சாப்பிடுங்க நல்லா செஞ்ச 2 மலத்தையும் சாப்பிட்டு நல்லா திருவள்ளுவர் சொல்லியிருக்கார், வகுத்துண்டு பள்ளியர் கும்புகள் நூலை தொகுத்தொற்று எல்லாம் கலை. இந்த பழத்தை என் தங்கச்சியை நானும் பாதி பாதி சாப்பிடுவேன். உங்க அண்ணனும் நீங்களும் சாப்பிடுங்கம்மா. ஏய் புகமுட்டு வச்சு அடிச்சிருக்காங்க. அப்ப யூடியூப் சேர்ந்த அன்பு அண்ணன் அவர்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். நான் ஒரு கூட்டம்